ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேமுக்கு ஏற்கனவே போட்டிருந்த ஒரு ஒன் ஷாட் தான் இது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அது கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொன்னாங்க. அதான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனக்கு தெரியல உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையானே. ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒயின் வீட்டில் அந்த ஃபங்க்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒயின் ஒரு சிம்பிளான பாவாடை தாவணி போட்டு நீட்டாக ரெடி ஆகிட்டு வந்தா. ஒயின் வீட்டுக்கு அந்த ஏரியாவில் இருக்க எல்லா கேர்ள்ஸும் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து ஃபன் பண்ணிவிட்டு அவங்க அக்காவுக்கு மெஹந்திலாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஹே ஒயின், ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேரேஜ் வைப்பே இல்லை உங்கள் வீட்டில். மெஹந்திலாம் வைக்கிறாங்கல்ல, மேரேஜ் வைப்பே இல்லைன்ற. ஆமாம், மேரேஜ்னால் எப்படி இருக்கணும்? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு சாங் இல்லை, ஒரு டான்ஸ் இல்லை, ஏன்டி இப்படி சும்மா உட்காந்துட்ருக்கீங்க? சரி, நீ தான் பாட்டு பாடு, நாங்கள் கேட்குறோம். மேரேஜ் வைப்னா பாட்டு மட்டும் இல்லடி, அப்படியே இந்த இடமே அப்படியே ஸ்மைல் சவுண்டாக கேட்கணும், அப்படியே சிரிச்சுட்டே இருக்கணும். அதான் நல்லாயிருக்கும். சரி, இந்த மெஹந்தியை முடிச்சுக்கிறேன். நீ அதான் அவங்க வைப்பாங்க, நீ வா நம்ம டான்ஸ் பண்ணலாம். வேணாம், அதெல்லாம் வேணும். வா டான்ஸ் பண்ணலாம். டான்ஸ்லாம் வேணாண்டி, வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, ஏதோ நினைப்பாங்க. ஒயின், நீ அடுத்த பொண்ணு, கல்யாணத்துக்கு வரவங்களாம் எதுக்கு வராங்க? அவங்க வீட்டில் அடுத்த பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு நம்ம பையனுக்கு பேசலாமா அப்படின்ற ஐடியாவில் தான் வருவாங்க. இப்படி கல்யாண வீடுகளில் பார்க்குற பொண்ணுங்களை தான் அடுத்தடுத்து அவங்கவுங்க வீட்டில் இருக்க பசங்களுக்கு பேசலாம்னு நினைப்பாங்க. நம்மளாம் போய் நாம தான் இருக்கோம் அப்படின்னு காட்டணும்டி. வா நம்மளாம் போய் டான்ஸ் பண்ணலாம். இந்த ஏரியாவில் இருக்க ஆண்டிலாம் நம்மளை பார்க்கட்டும். அப்போ தான் இந்த ஏரியா பசங்களுக்குலாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகும். என்ன உனக்கு கல்யாணம் வந்துடுச்சா? பின்ன வராதா? எனக்கு 20 வயசு ஆயிடுச்சுடி. சும்மா வேடிக்கையாக பார்த்துட்டு இருக்க முடியும் பசங்களை? அந்த எல்லோ சாரி கட்டியிருக்கல, அந்த ஆண்டியோட பையனை தான் பார்த்து வச்சுருக்கேன். செம்மையாக இருப்பான். இப்போ நான் டான்ஸ் பண்ணி அப்படியே அந்த ஆண்டியை கரெக்ட் பண்ணணும். அப்படியே அந்த ஆண்டி மட்டும் எனக்கு கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுவே வீட்டில் பேச ஆரம்பிச்சிடும். என்ன சொல்கிறேன், என் பிளான் எப்படி இருக்குது? செம்ம பிளான் டி. எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு வந்துட்டு உங்கள் கல்யாணத்துக்கே பிளான் பண்ணிட்ட பார்த்தியா? ஒயின், பேசுனது போதும், வா போகலாம். ஒயினும் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே ஸ்பீக்கர்லாம் கொண்டு வச்சாங்க. சாங்ஸ்லாம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்த்தியா, இப்படி சாங்ஸ்லாம் கேட்கும்போது தான் இந்த இடமே கல்யாண வைப் வருது. அதை விட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. இந்த கிழவிங்க பொறுமை பேசுகிறத கேட்க தான் நாங்கள் வந்திருக்கோமா? பாடி டான்ஸ் பண்ணலாம். ஒயன் அப்புறம் இந்த ஏரியா கேர்ள்ஸ்லாம் ஒயனோட அக்காவை சுற்றி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே என்னடா கீழே எவ்வளோ சுத்தமாக இருக்குது? ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னாங்க, ஆனால் ஏதோ பார்ட்டி நடக்கிற மாதிரி இருக்குது. ஆமாடா, ரொம்ப நாய்ஸாக இருக்குது, பாட்டு சவுண்ட்லாம் கேட்குது. இப்போ தான் எட்டி பார்த்துட்டு வரேன். கேர்ள்ஸாக இருக்காங்க, மெஹந்தி ஃபங்க்ஷன் போல். மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. இங்கே என்கேஜ்மெண்ட்டே இன்னும் முடியலையே. தெரிலடா, என்கேஜ்மெண்ட்கே மெஹந்தி வைப்பாங்க போல். இப்போ தான் என்ன சவுண்ட்னு எட்டி பார்த்தேன். கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸை போட்டுட்ருக்குங்க. அப்போ ஜிமின், கேர்ள்ஸ் வந்துட்டாங்களா? வந்துச்சுங்கடா. ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்க்கவே க்யூட்டாக இருக்குதுங்க. தேவோட கீழே போகணும். இரு, அந்த ஷர்ட்டை மட்டும் மாட்டிட்டு இருந்தாரு. டீச்சம், இது ரொம்ப முக்கியமாக பாட கீழே போகணும். அவ்வளோதான் ஆயிரம். வா சீக்கிரம் போகணும். தேவை இழுத்துட்டு ஜிமின் வேகமாக படியில் இறங்கினான். ஜேகே பின்னாடி வந்தான். ஜேகே, அந்த எல்லோ தாவணி பாரு, செம்மையாக இருக்காள? எல்லோ தாவணி விட்றா, அந்த பிங்க் தாவணி பாரு, செம்ம அழகாக இருக்காடா. இது என்னடா ட்ரெஸ் கோட், ஆனால் நல்லா இருக்குடா. இங்கே பாருங்க, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காளுங்க, ஆனால் ஹிப் மட்டும் அப்படியே தெரியுது. வேறு எதுக்கு, நம்மளாம் பார்க்குறதுக்கு தான். இந்த ட்ரெஸ்ஸே அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக் வைப்பில் இருக்குல்லடா. கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்களா? இவன் கதில் விழுந்துற போகுது, முக்கியமாக ரியாவோட அப்பையும் கதில் விழுந்துற போகுது. அவ்வளோதான். அப்படியே தேவங்க வயனை தேடிட்டு இருந்தான். அப்போ ரியா தேவங்க பார்த்து தேவங்க எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே. எதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? ஓகே. இந்த ஒயன் எங்கே போகணும்? எல்லா கேர்ள்ஸும் இருக்காங்க, அவளை மட்டும் காணும். அப்போ ஒயன் கேர்ள்ஸ்க்கு பின்னாடி இருந்து வந்து அவள் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. ஒயன் அங்கே யார் இருக்காங்கன்னே பார்க்காம செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. தேம் ஒயனே வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருந்தான். ஒயன் அவள் தாவணியெல்லாம் தூக்கி சொருவிட்டு செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயன் டான்ஸ் ஸ்டெப்காக ஜம்ப் பண்ணும்போதெல்லாம் அவள் ஹிப்பில் இருக்க செயினும் சாஃப்டாக மூவ் ஆச்சு. தேவங்க அதெல்லாம் பார்த்து கல்ப் பண்ணிட்டு இருந்தான். அப்போ ஜிமின், தேவம் ஒயனை பாரு எப்படி இருக்கான்னு. அவள் ஹிப்பில் என்னடா செயின் போட்டிருக்கா? அப்போ ஜேகே, இது இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் போலடா, எல்லா கேர்ள்ஸுமே போட்டிருக்காங்க. ஆமாடா, ஆனால் அந்த வயனோட செயினை பாரு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? நல்லா இருக்கு. அவளுக்கு தான் அறிவே இல்லாமல் காட்டிட்டு ஆடுறாளுங்கன்னா நீங்களும் அவளுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. தேவம் அவங்களுக்கு தெரியாது, நம்மளாம் பார்க்கணும் தான் அவளுக்கு காட்டுறதே. ஜிமின், கொஞ்சம் வாய முறையா, அவளுகளும் அவளுக்கு ட்ரெஸ்ஸும். அப்போ ஒயின் தேவங்க பார்த்தா
தேவங்க செம்ம கடுப்பாக வாயினை பார்த்துட்டு இருந்தான். என்ன தேவங்க ஃபேஸ் இவ்வளோ கோவமாக இருக்கு? இப்படி டான்ஸ் பண்ணுறதுலாம் அவனுக்கு பிடிக்காதோ? இது கூட தெரியாமல் நான் அப்படி ஆடிட்டுருக்கனே. டேஜிமன், எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. ஏய் செம்மையாக இருக்குடா, இதை பார்க்காம எங்கே போகிறேன்? எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குடா பார்க்கவே. ஃபுல்லாக மூடிட்டுருக்கதான் எங்கள் ட்ரெடிஷ்னல்னு சொல்லிட்டு இங்கிட்டு பாரு அங்கிட்டு பாருன்னு அங்கங்கே கொஞ்சத்தை காட்டிகிட்ருக்காளுங்க. இது ஒரு டான்ஸு, இதெல்லாம் பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. பயங்கரமாக தலை வலிக்குது. அதில் இந்த சவுண்ட் வேறு. உனக்கு டான்ஸ்னால் பிடிக்கும்ல? எனக்கு இந்த டான்ஸ் பார்க்கவே எரிச்சலாக இருக்குடா. உனக்கு புரியுதா? நான் கிளம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கல, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நான் போகிறேன். எங்கடா போகிறேன்? அவனை வரா, அங்கே சேர்லாம் இருக்குது, வா அங்கே போய் உட்காந்து பார்ப்போம். அப்போ வயன் டான்ஸ் பண்ணிகிட்டே அங்கே தேவங்க தேடிட்டே இருந்தா. எங்கே தேவையை காணும்? எங்கே போனோம்? அவன் என்னை பார்க்க வந்தானே இங்கே நின்று ஆடிட்டுருக்கேன். எங்கே போனோம்? நான் அப்புறம் வரேன்டி. வயன் எங்கே போகிறேன்? கொஞ்ச நேரத்தில் வரேன்டி. சரி நீ கிளம்பு. அந்த ஆண்டி என்னை பார்க்காம ஒன்னே பார்த்துட்ருக்கு. இது சரியில்லை, நீ இங்கேருந்து கிளம்பு. சரிடி நான் வரேன். நேராக வயன் ஜிமின் கிட்ட வந்தா. ஜிமின், என்ன வயன்? எங்கே இந்த கோவக்கார தேவங்க காணும்? தேவங்க அவனுக்கு இந்த டான்ஸ்லாம் பிடிக்கலையா, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு அந்த பக்கமாக போனான். எங்கே போனான்னு தான் தெரில. தலை வலிக்குதுன்னு சொன்னான். இங்கே தான் எங்கேயா நிற்பான். தேவனுக்கு டான்ஸ்லாம் பிடிக்காதா? டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஏன் போனான்னு தான் எனக்கும் தெரில. ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகுதுடா, ஹெட்டேக்காக இருக்குன்னு சொன்னான். இங்கே தான் எங்கேயாவது நிற்பான் வயன். ஓ சரி. வயன் ஒவ்வொரு இடமா போய் தேவங்க தேடிட்டு இருந்தா. எங்கே அந்த தேவ மாமாவை? எங்கே தான் போனார்? என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு நினச்சேன். அவரையே காணோமே. வயன் ஸ்டெப் சரி தேவன் அந்த ரூமுக்கு வந்தா. வயன் அந்த ரூமெல்லாம் தேடிட்டு, என்ன ரூமில் தான் இருப்பாருன்னு நினச்சேன். ரூம்லேயும் இல்லை. தலைவலிக்கு இருந்தால் ரூம் வந்து இருக்க வேண்டியது தானே அப்படின்னு வயன் வெளியே வரும்போது தேவன் பால்கனி டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தான். ஏ ரூம் என்ன பண்ணிகிட்ருக்க? தேவன் பேசிகிட்டே வயன் கிட்டே வந்தான். இல்லை தேவன் கீழே வரலையா? கீழே வந்துட்டு தான் மேலே வந்தேன். கீழே ஜாலியாக இருந்திருக்கும்ல, கீழே இருந்திருக்கலாமே. எது நீங்கள் ஆடுறதெல்லாம் பார்க்குறது ஒரு ஜாலியா? இரிட்டேட்டிங். ஏன் தேவன் கோவமாக இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? எனக்கு என்ன கோவம்? எனக்கு ஒரு கோவமும் இல்லை. நீ போய் ஆடு. தேவன் உங்களுக்கு டான்ஸ்லாம் பிடிக்காதா? பிடிக்குமே, யார் சொன்னால் பிடிக்காதுன்னு. அப்புறம் எதுக்கும் மேலே வந்தீங்க? சரி ஓகே, நீங்கள் மேலே இருங்க. உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, காஃபியை தடுத்துட்டு வரவா? காஃபி வேணாம், ஒன்றும் வேணாம், நீங்கள் எந்த கிளம்பு. இவ்வளோ கோவமாக இருக்காரு. தேவங்க அப்படியே வந்து பெட்டில் உட்காந்தோம். வயன் டோர் வர போயிட்டு திரும்பி, தேவன் தோணும் போதெல்லாம் கூப்பிடுவேன்னு சொன்னீங்க, கூப்பிடவே இல்லை. தோணவே இல்லையா? தேவங்க பெட்லேருந்து இருந்துச்சு. என்ன சொன்ன? புரியல. அது வந்து நான் என்ன சொன்னேன்னா, அது ஒன்றும் இல்லை தேவ், நான் கீழே போகிறேன் அப்படின்னு வயன் வெளியே வரும்போது தேவங்க அவள் கையை பிடிச்சி உள்ளே இழுத்து அந்த ரூம் டோரை லாக் பண்ணோம். தேவ் எதுக்கு டோர்லாம் லாக் பண்ணுறீங்க? தேவ் என்ன பண்ணுறீங்க? தேவ் வயனை டோர்லேயே பின் பண்ணி அவள் ஹிப்பை டைட்டாக ப்ரெஸ் பண்ணான். தேவ் என்ன பண்ணுறீங்க? தேவ் வலிக்குது. தேவ் தேவ் வலிக்குது. தேவ் என்ன பண்ணுறீங்க? என்னடி ட்ரெஸ் இது? இது பாவாடை தாவணி. தேவ் கையை எடுங்க, வலிக்குது. பாவாடை தாவணினா இதெல்லாம் கவர் பண்ணிட்டு உனக்கு ஆட தெரியாதா? இப்படி காட்டிட்டு தான் ஆடுவியா? தேவ் அது டான்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன இருக்கு? இதில் என்ன இருக்கா? எனக்கு புரியல. ஒன்று எல்லாரும் பார்த்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? தேவ் என்ன பேசுகிறீங்க? பாயை மூடுவேன். இது என்ன செயின்? அதுவும் இந்த இடத்துல? தேவ் இது அழகாக இருக்கும், அதுக்காக தான் போட்டிருக்கேன். ஓ, யார் பார்க்கணும்னு போட்டிருக்கேன்? தேவ் என்ன பேசுகிறீங்க? தாவணி லேசாக விலகும் போது ஹிப் தெரியும்ல, அப்போது இங்கே செயின் இருந்தால் அழகாக இருக்கும், அதுக்காக தான் போட்டிருக்கேன். தூக்க தெரியாது ஒயின் அப்படின்னு இன்னும் டைட்டாக ஹிப்பை ப்ரெஸ் பண்ணான். தேவ் வலிக்கிட்டு. தேவ் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு இந்த ஹிப் செயின் பிடிக்கலையா? தேவ் அவன் நெக்கில் ஒரு ஹேண்டை வச்சு அவள் ஹேரோட அவளை டைட்டாக க்ரிப் பண்ணிவிட்டு, பிடிச்சிருக்குடி, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த செயின் பார்க்கும்போது அப்படி இருக்கு. ஆனால் இது எதுக்கு நீ இப்படி எல்லாட்டையும் காட்டிட்டு ஆட்டிகிட்டு இருக்க? டான்ஸ் பண்ணும்போது அது மூவ் ஆகிருக்கும், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமாம், அதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் அந்த செயின் மூவ் ஆகும்போது அதை மற்றவங்க பார்த்து ரசிக்கும் போது அப்படி வெறியாகுதுடி. எப்படின்னா
கடிக்கிறீங்க வலிக்குது என்னாச்சு தேவம்? சாரி சாரி தேவம், நான் இனிமே இப்படி ஹிப் மாதிரி டெஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? அப்போதான் தேவம் அவளோட கிரிப்பை லூஸ் பண்ணான். ஒயினோட ஹிப்பே அப்படியே ரெட் கலரில் செவந்து போயிருந்துச்சு. ரொம்ப வலிக்குது தேவம், இப்படி தான் ஒரு பொண்ணை ஹேண்டில் பண்ணுவீங்களா? இது அப்போ தேவம் ஒயினை அப்படியே திருப்பி அவளை பேக்லேருந்து ஹக் பண்ணி அவள் ஹிப்பை சாஃப்டாக ஹோல்ட் பண்ணான். அவள் ஹிப்பை ரப் பண்ணிகிட்டே அவள் தாவணியை கலட்டினான். தேவம் என்ன பண்ணுறீங்க தேவம்? கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா தேவம்? என்ன பண்ணுறீங்க தேவம்? தேவம் என்ன பண்ணுறீங்க தேவம்? ஒயின் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா? தேவம் ஒயினோட ஷோல்டரில் சாஃப்டாக வெயிட் பண்ணான். தேவம் வலிக்குது தேவம். அவளோட ஹிப்பை 2 கையும் வச்சு கம்ஃபர்டபுளாக ஹோல்ட் பண்ணி அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருந்தான். ஒயின் அந்த ஃபீல்டில் அவள் ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தேவம் மேலே அப்படியே சாஞ்சா. தேவம் ஒயினோட ஹிப்பை ரப் பண்ணிகிட்டே அவளோட நெக்கில் சாஃப்டாக பைட் பண்ணான். அப்படியே அங்கே சக் பண்ணான். அதே போஸில் ஒயினோட ஃபேஸை திருப்பி அவள் லிப்ஸில் கிஸ் பண்ணான். தேவம் ஒயினை லிஃப்ட் பண்ணி பெட்டில் படுக்க வச்சோம். என்ன பண்ணுறீங்க தேவம்? தாவணி கொடுங்க தேவம், என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் நேரம் பேசாமல் தேவம் என்ன பண்ணுறீங்க தேவம்? கீழே ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, எல்லோரும் கீழே இருக்காங்க, நம்ம கீழே போகணும். தாவணி கொடுங்க தேவம், வேணாம் அதெல்லாம் தேவம் ப்ளீஸ். ஒயின் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா? தேவம் ஒயினுக்கு மேலே வந்து அவள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணான். என்ன பண்ணுறீங்க தேவம்? பள்ளிக்கத்தை தேவம், வேணாம் தேவம். தேவம் ஒயினோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை வச்சு அவளை டைட்டாக ஹக் பண்ணி ஒயினோட க்ளீவேஜில் சாஃப்டாக கிஸ் பண்ணி சக் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் தேவங்களோட ஹெட்டை டைட்டாக பிடிச்சி அவளோட இன்னும் க்ளோஸாக இழுத்தான். தேவம் ஒயினோட செஸ்ட்டை சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் இந்த க்ளோஸ் மட்டும் கழட்டிக்குவா. ப்ளீஸ் கொஞ்சம் க்ளோஸ் மட்டும் கழட்டிக்கிறேன் ப்ளீஸ். கொஞ்சம் தேவம் என்ன பேசுறீங்க தேவம்? இந்த ஓகே பின்னாடி வச்சிருக்கேன். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னு தேவம் மைனை ரொட்டேட் பண்ண. தேவம் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஜேகே டோர் நாக் பண்ணிட்டு இருந்தான். தேவம் டோர் ஓப்பன் பண்ணிடா. இப்போதான் வரணுமா? தேவம் இப்போ என்ன பண்ண? நீ கட்ட கீழே ஒழிஞ்சிக்கோ. தேவம் கீழே திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க, எட்டு ஒழியும். சரி நீ ரெஸ்ட் ரூமில் போய் ஒழிஞ்சிக்கோ. 2 மினிட்ஸில் நான் உன்னை வெளியே அனுப்பிடுறேன். தேவம் பயமாக இருக்கு. கிட்டக்கிட்ட பயப்படுறேன். ஒன்றும் இல்லை, நீ ரெஸ்ட் ரூமில் இரு. தேவம் சரி. தேவம் தாவணி கொடுங்க. அது என்கிட்ட இருக்கட்டும். தேவம் ப்ளீஸ் தாவணி கொடுங்க. தேவம் கதவை தர. இப்படி என்னடி பண்ணிட்டு இருக்கு? இதெல்லாம் உனக்கு டூ மச்னு தோணலையோ? அவன் அழகா இருக்கான் தான், அதுக்காக அவன் என்ன பண்ணாலும் உனக்கு ஓகேவா? என்ன மைண்ட் பண்ணிட்டு இருக்க? இது மட்டும் வீட்டில் இருக்கா தெரிஞ்சு அவ்வளோதான். என்னடா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ரூம் கதவுலாம் பூட்டிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு தூங்கலான்னு வந்தேன். ஜேகே நீரா ரெஸ்ட் ரூம் போனா? ஜேகே எங்கே போகிறேன்? ரெஸ்ட் ரூம் போகிறேன்டா. நீ கீழே போவேன். எதுக்குடா? கீழே ரொம்ப க்ரௌடாக இருக்குது, அதான் நான் மேலே வந்தேன். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் அவசரமாக இருக்குது, அதான் நீ கீழே போறியா? எனக்கும் அவசரம் தான், அதனால தான் மேலே ஏறி வந்தேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமே, ரொம்ப அவசரமாக இருக்குது, ப்ளீஸ் அப்படின்னு ஜேகிட்ட பேசிக்கிட்டே தேவம் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்தான். தேவம் உன்னை வச்சுக்கிட்டு நான் கீழே போகிறேன். தேவம் உள்ள வரும்போது ஒயின் அந்த தாவணியை பின் பண்ணிட்டு இருந்தான். இதை நான் கிட்ட சொன்னா? தேவம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன உனக்கு தெரியலையா? தேவம் என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? ஃபர்ஸ்ட் யார் நீங்கள்? எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கூட புரியாமல் நானும் எல்லாத்தையும் அலோவ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன விடுங்க தேவம், நான் வெளியே போகணும். வெளியே போகிறப்ப உன்னை ரெஸ்ட் ரூமில் வச்சுருக்கணும்.
வேணாம். எனக்கு பிடிச்சிருக்குடி, அதனால தான் கிட்ட போய் நடந்துக்கிறேன். என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். அதான் என்ன, ஒரு நிமிஷம், என்ன பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்படிதான் நான் சொல்லலை, ஜஸ்ட் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கா தான். வாட், ஜஸ்ட் இதுக்காக, இது மட்டும்தான் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எதுக்கு நீ ஓவர் ரியாக்ட் பண்ணுற? உனக்கு பிடிச்சிருக்குல்ல, என்ன பேசுகிறீங்க? விடுங்க, நான் போகிறேன். மேலே தான் தப்பு. நீங்கள் எந்த இன்டென்ஷனில் பழகுறீங்கன்னு கூட தெரியாமல் நான் எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுறேன்ல, என்ன சொல்லணும்? விடுங்க. என்ன ரொம்ப சீன் போடுறேன்? ஜஸ்ட் கிஸ் தான் பண்ணேன், ஒன்றும் பண்ணிடல. ஜஸ்ட் கிஸ்ஸா? இது உங்களுக்கு ஜஸ்ட் கிஸ்ஸா? அயன், ஓவராக ட்ராமா பண்ணாத. இது ஒரு விஷயமே இல்லை. ஒரு 10 minutes கூட இரு, அப்புறமா நீ போ. 10 minutes? நீங்கள் என்ன நினச்சிங்க தேவ்? விட்டு நான் வெளியே போகணும். இவன் என்னது புரியன்?